Good morning, children. Now we are going to see about the law of demand. Law of demand means when the demand will be increased, or when and where, then why the demand will be increased or decreased. ஸோ அது டிமாண்டுடைய லா என்ன, எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, பீப்புளுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் தான் டிமாண்டு. ஒரு பொருளினுடைய தேவைகள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Demand is essential for the creation, survival, the profitability of a firm. அதாவது ஒரு firm means company, industry. ஸோ எக்கனாமிக்கல் வேர்டு தான் firm. ஸோ ஒரு மோஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரொடக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கோ, ஒரு நியூ ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கோ, இன்னோவேட் பண்ணுறதுக்கோ, அல்லது வந்து அதை எந்த அளவில் இருக்குது, என்ன ப்ரொடக்ஷன் கொண்டு வரலாம், என்ன காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாம், எந்த பொருளுக்கு டிமாண்ட்ஸ், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், பீப்புளுடைய டிமாண்ட்ஸ், பீப்புளுடைய நீட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சர்வை பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் அப்படின்றது முக்கியமானது. தேவை என்னன்னு தெரிஞ்சால் தான் ஒரு ப்ரொடக்ஷனை வந்து நம்ம கொண்டு வர முடியும். Demand in economics is the desire to possess something and willingness and the ability to pay a certain price in order to possess it. அதாவது பீப்புள் வந்து என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, என்ன பொருளுக்கு டிமாண்ட் இருக்குது, ஸோ என்ன அது டிமாண்ட் அப்படின்னாவே அக்கார்டிங் டு தட் ப்ரைஸ், என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் இருந்தால், என்ன மாதிரியான விலை இருந்தால் அந்த பொருளுங்களை வந்து பீப்புள் வந்து அதை கன்சியூம் பண்ணுவாங்க, வாங்குவாங்க அப்படின்றது. அக்கார்டிங் டு the definition of J. Harvey, demand is essential for creation, survival and profitability of a firm. Demand in economics is the desire to possess something and the willingness and the ability to pay a certain price in order to possess it. But next definition, Stonier and Herg, according to this economist, demand in economics means desire backed up by enough money to pay for good demanded. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிமாண்ட் அப்படிங்கிறது இப்போ எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசைர்ஸ் தான், மனிதர்களுடைய ஆசைகள் தான் என்னென்னா அந்த தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எதை புஷ் பண்ணியிருக்கு அப்படின்னா அக்கார்டிங் டு த பே ஆஃப் மணி, அது எந்த லெவலில் பே பண்ணி வாங்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிசைர்ன்றது, அந்த டிமாண்டு. நம்மளை ஆசைகளுக்கு, அதாவது நம்ம பொருளாதார நிலையை, அதாவது எக்கனாமிக்கல் லெவலை பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்மளுடைய டிசைர்ஸ் இருக்காது, நம்மளுடைய ஆசைகள் இருக்காது. ஸோ அப்போது நம்ம பே பண்ணி வாங்கக்கூடிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டிமாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட்? அக்கார்டிங் டு த டிமாண்ட், ப்ரைஸ், டைம், மார்க்கெட், அமௌண்ட். ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் டிமாண்டுன்றது. ஸோ அந்த டைமுக்கு டிமாண்ட் அப்படின்றது டைம் வைஸ் வேரி ஆகலாம், ப்ரைஸஸ் வேரி ஆகலாம், மார்க்கெட் வைஸ் வேரி ஆகலாம், தென் பர் வீக், பர் மந்த் ஆர் பர் இயர், எப்போ வேணாலும் இந்த டிமாண்ட் அப்படின்றது இருக்கும், இல்லை சேஞ்ச் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட். அக்கார்டிங் டு தட் மார்க்கெட், அந்த பையர்ஸும் செல்லர்ஸையும் பொறுத்து தான், என்ன சேல்ஸ் ஆகுது அதை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணியும் அந்த பையர்ஸ் இருப்பாங்க. ஒரே கூட்ஸ் எத்தனை கடைகளில் விற்கிது அந்த மார்க்கெட்டில், ஸோ இல்லை ஒரே கடையாக, அந்த பேசிஸ் பொறுத்து கூட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். தென் அமௌண்ட், குவான்டிட்டி வைஸ், குவாலிட்டி வைஸ், அந்த அமௌண்ட் அப்படின்றது அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து வில்லிங்காக இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஆர் ப்ரைஸ், டைம், மார்க்கெட் அண்ட் அமௌண்ட். வாட் இஸ் த டிமாண்ட் ஃபங்க்ஷன்? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிமாண்ட்? டிமாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரைஸ், இல்லையா? இது ஒரே கான்செப்ட் தான். டிமாண்ட் அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் த ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் பீப்புளுடைய தேவைகள். டிமாண்ட் மீன்ஸ் தேவைகள் அப்படின்னு. திஸ் மீன்ஸ் டிமாண்ட் கமோடிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ். டிமாண்ட் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கலி இஸ் denoted as D is equal to F into P. So D is equal demand, F is equal to function, P is equal to price.
ஸோ அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரைஸை. டிமாண்டும் ப்ரைஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டி. டிமாண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றது டிமாண்ட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் டிமாண்ட் ஆக்டிவிட்டி. whenever the demand will be increased, automatically the price, whenever the price will be decreased, automatically the demand will be increased. Whenever the price will be increased, automatically the demand will be decreased. இதுதான் law of demand. எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். எப்பெல்லாம் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். திஸ் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட். திஸ் இஸ் ஆல்சோ the demand function அப்படின்றது depends upon the price of the goods, the demand will be changed. அதுதான் the law of demand was first stated by Augustine Carnot in 1838. இந்த டிமாண்ட்னுடைய லாவை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணவர் அகஸ்டின் கார்னாட் in 1838. Later it was refined and elaborated by Alfred Marshall. அதுக்கப்புறம் அது வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எலாபரேட்டாக அதுக்குடைய டிஃபைன் பண்ணார். அக்கார்டிங் டு ஆல்ஃப்ரெட் மார்ஷல், த லா ஆஃப் டிமாண்ட் இஸ் த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் த ஃபால் இன் ப்ரைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வித் த ரைஸ் இன் ப்ரைஸ். மார்ஷல் என்ன சொல்கிறாரு, அந்த தேவைகளுடைய அளவு என்பது டிமாண்டுடைய குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் இன்க்ரீசஸ் வித் ஃபால் இன் ப்ரைஸ். எப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து கீழே வருதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, குறையுதோ, அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி தி டிமாண்ட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வில் பி இன்க்ரீஸ்ட். எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன வாங்குகிறோம், டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். எப்போவுமே வந்து அதாவது உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிமாண்ட் ஷெட்யூல் அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் அந்த 5 ப்ரைஸ் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த 5 rupees அப்படிங்கும்போது ஒரு பேக்கெட் பிஸ்கெட்னுடைய ப்ரைஸ் வந்து 5 rupees அப்படிங்கும்போது நம்ம குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் எவ்வளோ ஒன்று தான், ஒரு பேக்கெட் தான் வாங்குவோம். அதே 4 rupees அப்படின்னா 2 வாங்குவோம், 3 rupees அப்படின்னா 3 வாங்குவோம், 2 rupees அப்படின்னா 4 வாங்குவோம், 1 rupee அப்படின்னா நம்ம 5 பாக்கெட்ஸ் வாங்குவோம். ஸோ அப்போ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து குறையுதோ அப்போல்லாம் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, தென் த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட் ஆன் இட். ஒரே கான்செப்ட் தான். எப்போல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் குறையுதோ அப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட்.